அனீஸ் அகமது கூத்தாநல்லூர். அண்ணல் நபி அவர்கள் தந்தையை அடக்கியாள நினைக்கும் மகன் அமையாமல் இருக்க பாதுகாப்பு தேடினார்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அரபி வாசகத்தை அந்த துவாவையும் போட்டிருக்கிறார். அல்லாஹும இன்னி அவுதுபிக்க மின் ஜாரி சூயி ஒமின் ஜவுஜின் துஷையிப்னி கபுலல் மஷீபி ஒமின் வலதின் யக்கூன் அலைய ரப்பன் ஒமின் மாலின் யக்கூன் அலைய அதாபன் ஒமின் ஹலீலின் மாக்கிரின் ஐனுஹு தரானி ஒ கல்புஹு எர் ஆனி இன்ற ஆ ஹசனத்தன் தஃபனஹா ஒய்தார் ஆ செய்யத்தன் அதா ஆஹா என்கிற ஒரு துவாவை ரசூல்லா ஓதி பாதுகாப்பு தேடினார்களா. இந்த துவா வந்து தபுரானிங்கிற நூலில் துவாங்கிற தபுரானிங்கிறவர் நிறைய கிதாப் எழுதியிருக்கிறார். அவர் வந்து துவான்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். அந்த துவாங்கிற புக்கில் இது இருக்குது, இது சரியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸு தபுரானியில் இருக்கிற ஹதீஸில் அறிவிப்பாளரை பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்ல அறிவிப்பாளராக தான் இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா அது அறிவிக்கிறார். அவரிடமிருந்து சயீதுல் மக்பூரி அறிவிக்கிறார், அவர் நல்ல அறிவிப்பாளர். அவரிடமிருந்து முகமது இப்னு அஜ்லான் அறிவிக்கிறார், அவரும் நல்ல ஒரு அறிவிப்பாளர். அவரிடமிருந்து அபூ ஹாலிதுல் அஹ்மர் அறிவிக்கிறார், அவரும் நல்ல ஒரு அறிவிப்பாளர். அவரிடமிருந்து ஹசன் பின் ஹம்மாதுல் ஹல்ரமி அறிவிக்கிறார், அவரும் நல்ல அறிவிப்பாளர். அவரிடமிருந்து அஹ்மது பின் ஹம்பல் அவங்களுடைய மகன் அப்துல்லா அறிவிக்கிறார், அவர் டென்த் தபுரானி அறிவிக்கிறார். இதுதான் ஹதீஸுடைய அறிவிப்பாளர். இதில் யாரும் குறை சொல்கிற ஆட்கள் இல்லை, எல்லாருமே வந்து நம்பகமான ஆட்களாக இருக்கிறாங்க, உறுதியான ஆட்களாக இருக்கிறாங்க. அதனால் இந்த ஹதீஸ் வந்து இந்த துவா வந்து சரியான துவா தான். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இறைவா தீய அண்டை வீட்டாரிடமிருந்தும் வயதிற்கு முன்பே என்னை முதியவராக்கிவிடும் மனைவியிடமிருந்தும் எனக்கு எதிரியாக மாறக்கூடிய பிள்ளையிடமிருந்தும் எனக்கு வேதனையாக மாறக்கூடிய சொத்திலிருந்தும் கபடமான நண்பர்களிடமிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். பிள்ளைகிட்டேருந்து பாதுகாப்பு தர்றாங்க. என்னை அடக்கி ஆள்ற பிள்ளை எனக்கு வந்துடக்கூடாது, என் சொல்ல கேட்குற பிள்ளையாக இருக்கணுமே தவிர என் மீது ஆதிக்கம் செலுத்துகிற பிள்ளை எனக்கு வந்துடக்கூடாது என்று என்ன செய்யணும், நம்ம அல்லாட்ட பாதுகாப்பு தேடுகிறேன்றாங்க. அப்போ இந்த துவா இருக்குதான்னு கேட்டால் அந்த துவா இருக்குது, தபுரானியில் இருக்குது. இந்த துவா மனப்பாடம் பண்ணுறாங்க உங்களுக்கு அரபியில் அப்படி நான் போட்டு விட்றேன் டிஸ்பிளேயில். இந்த துவாவை என்ன செஞ்சுக்கிறேங்க, இது கேட்க வேண்டியது நல்ல அறிவிப்பாளரும் கரெக்டாக இருக்குது, கருத்தும் சரியாக தானே இருக்குது. அதனால் அந்த துவா ஓதிக்கலாம்.